ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சனா என்ஜாய் டு லேர்ன் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ். ஸோ நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். சில சென்டென்சஸ்லாம் நம்ம எப்படி ஈஸியாக தமிழ் டு இங்கிலீஷில் நம்ம பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி இன்றைக்கி பார்க்க போகிறோம். தாலிக்கட்டு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்க்குறது என்னென்னா தாலிக்கட்டு. தாலிக்கு என்ன வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா நியூபிட்டல். நியூபிட்டல் தான் தாலி. ஸோ அதை கட்டு அப்படிங்கிறது என்னென்னா டை தி நியூபிட்டல் நாட். நாட்டுனா முடிச்சு. ஸோ நம்ம 3 முடிச்சுலாம் போடுவாங்க இல்லைங்களா, அதனால டை தி நியூபிட்டல் நாட், இதுதான் தாலிக்கட்டு. அடுத்த சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரத்தி எடு. கோயில் விழாக்கள், வீட்டில் நல்ல விசேஷங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆரத்தி எடுப்பாங்க. இந்த ஆரத்திக்கு அது ஒரு தட்டில் வச்சு தான் எடுப்பாங்க இல்லைங்களா. அந்த ஆரத்தி தட்டுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெனரேஷன் பிளாட்டர். என்ன சொல்லுவாங்க? வெனரேஷன் பிளாட்டர். ஸோ இங்கே ஆரத்தி எடு அப்படிங்கிறத எப்படி சொல்லுவாங்கன்னா டேக் தி வெனரேஷன் பிளாட்டர். பொதுவாக வெனரேஷன்னா போற்றத்தக்கது, வாழ்த்தக்கூடியது, இந்த மாதிரி ஒரு மீனிங் இருக்குது. இந்த இடத்துல ஆரத்தி எடுன்னு மீனிங் கொடுக்குது. டேக் தி வெனரேஷன் பிளாட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா வீடு பால் காய்ச்சி விழாலாம் நம்ம மக்கள் கொண்டாடுவாங்க இல்லைங்களா. இந்த பால் காய்ச்சிக்கு என்ன வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் வார்மிங். என்னது? ஹவுஸ் வார்மிங். அதே மாதிரி விழாக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், விழாக்கு செரிமனி. அப்போ வீடு பால் காய்ச்சி விழாக்கு என்ன வேர்டு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் வார்மிங் செரிமனி. அடுத்து பாருங்க, நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். அதாவது பிஸினா நான் கொஞ்சம் ஒர்க் ஆகிட்டேன் அந்த மாதிரி. ஸோ அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஐ காட் எ லிட்டில் பிஸி. ஐ காட் எ லிட்டில் பிஸி. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், நகத்தை கடிக்காது. இந்த சின்ன குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நகத்தை கடிப்பாங்க. ஸோ அந்த நகத்தை கடிக்காது அதுக்கு இங்கிலீஷ் எப்படி சொல்கிறதுன்னு பாருங்கள் டோன்ட் பைட் யுவர் நெயில்ஸ். பைட்னா கடிக்கிறது, நெயில்னா நகம். அப்போ இங்கே நகத்தை கடிக்காதுன்னா டோன்ட் பைட் யுவர் நெயில்ஸ். அடுத்து ஒரு சென்டென்ஸ் முன்னாடி பார்த்தோம், நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். இப்போ நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன் அப்படின்னு இருக்குது. இந்த ரொம்ப பிஸிக்கு இங்கிலீஷில் என்ன வேர்டு பார்த்தீங்கன்னா ஸ்வாம்ப்டு. என்ன வேர்டு? ஸ்வாம்ப்டு. அதே இது ஸ்வாம்புக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. ஸ்வாம்புக்கு சதுப்பு நிலம்னு ஒரு மீனிங் இருக்குது. இந்த இடத்துல ஸ்வாம்ப்டுங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி பிஸி. ஸோ நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன் அப்படின்னா ஐ எம் ஸ்வாம்ப்டு வித் எ லாட் ஆஃப் ஒர்க். என்ன சொல்லுவாங்க? ஐ எம் ஸ்வாம்ப்டு வித் எ லாட் ஆஃப் ஒர்க். நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன்னு மீனிங் ஆகிருக்கு. அடுத்த சென்டென்ஸ் என்னென்னு பாருங்கள். என்னப்பா நான் ஜோக் அடிக்கிறியா அப்படிம்பாங்க. ஜோக் அடிக்கிறியா இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர் யூ கிட்டிங். ஆர் யூ கிட்டிங். அதான் கிட்டிங்னா என்னென்னா இந்த விளையாடுறது, சின்ன ப்ராட்லிங் சொல்லுவாங்க. ஸோ ஜோக் அடிக்கிறதுக்கு ஆர் யூ கிட்டிங். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணு வைக்காத அப்படிம்பாங்க. அதாவது இந்த கண்ணு வைக்கிறதுங்கன்னா இந்த பிளாக் ஈவில் மாதிரி சொல்லுவாங்க. கண்ணு வைக்காத அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் ஜிங்ஸ் இட். என்ன சொல்லுவாங்க? டோன்ட் ஜிங்ஸ் இட். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், இது விசித்திரமாக இருக்குது அப்படிம்பாங்க. இந்த விசித்திரம்னா நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறத என்ன சொல்லுவாங்கன்னா விசித்திரம். அதனால் இது விசித்திரமாக இருக்கிறது. இது ஒரு சென்டென்ஸு. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? இட் இஸ் வியர்டு. இட் இஸ் வியர்டு. இந்த வியர்டுங்கிற வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா விசித்திரம். விசித்திரத்துக்கு வியர்டு. அடுத்த பாருங்கள், சில நேரம் இந்த சின்ன குழந்தைகளா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், வாய்க்குள்ளே முணுன்னு அப்படியே முணுங்குவாங்க. முணுமுணுத்தல். அந்த முணுமுணுக்காதே. அடுத்த சென்டென்ஸ் என்னன்னா முணுமுணுக்காதே. ஸோ முணுமுணுக்களுக்கு இங்கிலீஷில் என்ன வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா மர்மர். என்ன வேர்டு? மர்மர். அப்போ முணுமுணுக்காதேன்னா டோன்ட் மர்மர். ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சென்டென்ஸ் தேவைனாலும், வேறு வேர்டு தெரியினாலும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.